சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் பழகுன ஒரு எண்ணம் இருக்கு. அதுக்கு பேர் தான் அரண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்னன்னா சின்ன வயசுல இருந்து நாம நம்பின சில பார்த்தது கேட்டது. ஆனா ஒரு எல்லை இருக்கு. அதாவது நாம இப்படி சந்தோஷமா இருந்து இப்படி நினைக்கும் போதே அது நடக்கிறது. அந்த இடத்துக்கு போகும்போது ஹாஸ்பிட்டல் தேவைப்படாம போகுது. இப்ப சுகமாக்குற வரம் எதுக்கு? எல்லாரும் சுகமாக்கிட்டாங்கன்னா சுகமாக்குற வரத்துக்கு என்ன பயன்? அற்புதங்கள் செய்கிற சக்தி எதுக்கு? அற்புதங்கள் நடந்துட்டுன்னா என்னத்துக்கு? தீர்க்க தரிசன வரம் எதுக்கு? எல்லாருமே சரியா பூரண புருஷனா தேவபுத்திரனா ஆப்ரேட் பண்றாங்கன்னா எதுக்கு? இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கு. ஏன்னா சிதைந்து போன உலகத்துக்கு இதெல்லாம் பிதாட அன்பை காட்டும்படியாக நாங்க பயன்படுத்துற விதங்கள். ஆனா சுகம் ஆப்ரேட் டோட்டலி ஆயிட்டு சுகம் என்ற இடம் போயிட்டு ஆரோக்கியம் என்ற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். ஹெல்த்துக்கு ஹீலிங் இல்ல, ஹெல்த். ஹாஸ்பிட்டல் தேவையில்ல. அந்த மாதிரி நான் சொல்றேன், ஒரு இடம் இருக்கு. இயேசு சொன்னாரு, நான் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க, ஆனாலும் உங்ககிட்ட ஒருத்தரை நான் அனுப்புறேன். அவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் எப்படின்னா ஆழங்களை அறிந்தவர். இன்னும் 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 அப்படின்னு கூட்டிட்டு போவாரா? இந்த பயணம் டோட்டலி அந்த ஒரிஜினல் சாயல்ல நாங்க ஆப்ரேட் ஆக முடியும். இதான் நம்மளை படைச்ச போது எப்படி ஒரு ஒரிஜினல் சாயல்ல படைச்சோம். இதுக்கு நடுவுல நாங்க பேசுறது சிந்திக்கிறதெல்லாம் நாங்க அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகளா இருக்காது. சிறு வயது முதற்கொண்டு நாம கேட்ட பிரசங்கங்கள், எங்களுக்கு சொல்லப்பட்ட பாட்டி கதைகள், எங்களுக்கு சொல்லப்பட்ட பாடசாலையிலே சொல்லப்பட்ட விஷயங்கள், டிவியில பார்த்த சீரியலா இருக்கலாம், நம்ம ஊரு கலாச்சாரங்கள் இந்த விதங்களா இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிற விதம் வேற. அதுல எப்ப பார்த்தாலும் என்ன தெரியுமா இருக்கும்? ஒரு நீதி, சந்தோஷம், சமாதானம். இப்ப இந்த கம்யூனியன் வச்சிட்டு இருக்கும் போதே இதை மெடிடேட் பண்ணலாம். நேத்து ஒருத்தர் சொல்றாரு, அவர் பெண்டிகோஸ்டல் பேக்ரவுண்ட்ல வளர்ந்தவர். ஆனால அவங்க வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கு, பண்ணணும். அததான் அவர் நிறைவா நினைப்பாரு. ஆனா அவர் கல்யாணம் கட்டணும்னு அவருடைய வைஃப் ஆல்ரெடி இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டில இருந்து வந்தவங்க தான். ஆனா அவங்க குடும்ப ஜெபம் பண்ண மாட்டா. ஆனா அவருடைய இன்ட்ரெஸ்ட் தனியா உட்கார்ந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா வந்தோன்னு இவருடைய எதிர்பார்ப்பு, இவர் என்னோட சேர்ந்து இவ ப்ரே பண்ணணும். ஒரு பிள்ளை இருக்கு. ஆனா இவன் தனியா ப்ரே பண்றதுல என்ஜாய் பண்றா. கிட்ட கேக்குறாரு, சில விஷயங்கள் குடும்பத்துல நாங்க பேச போறோம், அது நல்ல ஒரு தேவனுடைய விஷயமா இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம், ஜெபம் சேர்ந்து பண்ணுவோம். ஆனா அது கூட எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி குடும்பத்தை நான் நடத்துறது அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு இடம் இருக்குங்க, குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு போதிக்கிறதையே நம்ம பழகிட்டோம். எப்ப பார்த்தாலும் அதை பண்ணு இதை பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணு, வா பண்ணு. அப்படி ஒரு இடம் இருக்கு. இன்னொரு இடம் தொடாத வைக்காத செஞ்சு காட்ட வேண்டியது இருக்கு. ஆனா செஞ்சு காட்டுறதுக்கும் எப்ப பார்த்தாலும் டீச் பண்றதுக்கும் விட ஒரு எல்லை இருக்கு. என்னன்னா, நம்ம ஒன்ன நல்லதா பரிசுத்தாவிட சமாதானத்துல யோசிக்கிறேன் தெரியுமா? அந்த சிந்தை அந்த இடத்த அப்படியே நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த காரியத்துக்குள்ள கொண்டு வரும். ஆனா நான் பேசல, போதிக்கல, அவங்களுக்கு அதை பத்தி செய்யுங்கன்னு கை காட்டல. ஆனா நான் ஒரு விஷயத்த பிரசன்னத்துல இருந்து நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போகும்போது தான் நீங்க பார்க்கலாம், இயேசு படகுல படுத்து இருக்கிறாரு, அந்த இடத்துல நிக்கிறாரு. ஆனா இவங்க கத்துறாங்க. எங்க சத்தம் அதிகம் இருக்கோ அங்க பயம் அதிகம் இருக்கும். எங்க அன்பு அமைதி இருக்கோ அங்க அவர் நித்திர பண்றாரு. ஆகவே இந்த பிரசன்னத்துல இருந்து ஆப்ரேட் பண்ற ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, பல நாட்களா செய்ய முடியாத விஷயத்த சடக்குன்னு செஞ்சிடும். இப்ப பழைய ஏற்பாட்டிலே பாருங்க, எரிக்கோ மதுரை அடிச்சு உடைக்கணும், சண்டை போடணும். ஆனா அவர் சொல்றாரு, நீங்க வாக்கிங் போங்க 7 days, அது 7ஆம் நாள் 7 தரம் சுத்துங்க. அது இவங்களோட லாஜிக்கு புரியாது. அது உடைஞ்சு விழுந்துட்டு
ஏன்னா அவங்களுக்கு அந்த எண்ணத்தால ஓல்ட் டெஸ்டிமெண்ட்லயே அப்படி ஆப்ரேட் பண்ண முடியும்னா அவங்க வித்தவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், இப்ப ஜீசஸ் நமக்குள்ள இருக்கும்போது எரிக்கோ மதில்னு நீங்க எதை சொன்னாலும் நான் சொல்றேன், அதெல்லாம் நீங்க அடிச்சும் உடைக்க தேவையில்ல, குடிச்சு தள்ளையும் தேவையில்ல, பிரசன்ஸ் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் சட்டக்குன்னு கீழே விழ போகுது. அதுக்கு ஒரு மெத்தடு தேவையில்ல, மெத்தடாலஜி தேவைப்படாது. ஆனால்தான் வேதத்தை சொல்றது, பிதாவின் சமாதானம் உங்களை ஆழ கடவுது, குத்தி கெட்டாத சமாதானம். வாவ், தி ஷலோம், பெர்ஃபெக்ட் ஷலோம். மணிலையும் அப்படிதான், ஹெல்த் வெல்த்ல ரெண்டுலயுமே அப்படிதான். வாவ். ஏன்னா பிகாஸ் அவர் சொல்றாரு, நீ இந்த நிலையில தான் நான் உன்னை பார்த்து கொண்டு வந்துகிட்டு இருக்கேன், நீ ஃபுல்னஸ்ல ஆப்ரேட் பண்ணுவீங்க. ஆகவே இந்த கம்யூனியன் என்னன்னா, இது ராஜரீக போஜனம், இது ஜெயம் கொண்டவர்களின் ஆகாரம். அந்நிய பாஷை ராஜரீக பாஷை, அது ஜெயம் கொண்டவர்களின் பாஷை. அவர் சொன்னாரு, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான், அவனை கடைசி நாளிலே நான் எழுப்புவேன். இன்றைக்கு நீங்க ஒரு இடத்துக்கு வரப்போறீங்க, என்ன தெரியுமா? நான் மரணத்தை வெறுக்கிறேன். மரணம் அற்ற ஒரு நிலையில இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் உங்களை நடத்த விரும்புகிறார். மரணத்தோடு செய்த உடன்படிக்கைகளை அல்ல, நான் ஒரு புதிய உடன்படிக்கையை ஜீவனோடு நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். இயேசு சொன்னாரு, என் சரீரத்தை விட்டு கொடுத்தார். எதை கொடுத்தாரா? சரீரம். இங்க பாருங்க, முள்ள எதால எடுப்பாங்களா? முள்ளால. அதே மாதிரி சரீரம் சரீரத்தை சுகப்படுத்தும். இயேசுவின் சரீரம் நம்ம சரீரத்தை, சாவு என்பது பாவத்திலிருந்து வந்தது, ஆனால் உயிர்ப்பிக்கிற ஆவியோ நம்மளை சாவாமைக்குள் கொண்டு போகிறார். ஆகவே உங்களை நான் வெல்கம் பண்றேன், ஸ்டெப் இன் பண்ணுங்க இம்மார்டாலிட்டி லைஃப் ஸ்டைலுக்குள்ள. அதை பத்தி நான் உங்களுக்கு இப்ப சொல்லிக் கொடுக்கிறேன். இப்ப இன்றைக்கு the fullness of Holy Spirit, லைக்ரோரோ ஷாந்தலபாயா ராதுஷ்கெலே மாண்டேகா சாண்டா யோரபோ ஹல்பிரானா ஹசுஷ்கெலே மாண்டே. இது ஜெயம் கொண்டவர்களின் நாகாளம், இது ஜெயம் பெற்றவர்களின் போஜனம். ஓ, இது ராஜ போஜனம். உங்க அன்பிலே நாங்கள் மூழ்கிறோம், உங்க அன்பிலே நாங்கள் இளைப்பாறுகிறோம், எங்கள் இருதயங்களை நீர் மிகவும் மென்மையாக்குகிறீர். சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க, ஜெயம் நம்முடையது. நான் போன வாரம் சொன்னேன்ல, கொடுக்க வைக்கிறதும் பரிசுத்தாவியானவர் ஒருனுக்குள்ள சுவாபத்துல அவன் பரிசுத்தாவியானவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தா தான் கொடுக்கலாம் அப்படின்னு. எல்லாராலையும் கொடுக்க முடியாதுங்க. கிவிங் ஹோலி ஸ்பிரிட்டோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன் அநேக கிறிஸ்டியன்ஸால கொடுக்க முடியல? பிகாஸ் அவங்களுக்கு அந்த இன்டிமெசில அவங்களுக்கு தெரியா. ஆனால் ஒருக்கா கொடுப்பாங்க, அப்புறம் ஃபெடப் ஆவாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட்டோட இருக்கிறவங்க, நீங்க எங்க பார்த்தாலும் ஹோலி ஸ்பிரிட் மூவ் வந்துச்சுன்னா அங்க கொடுக்கதான் ஃபர்ஸ்டா பண்றாங்க. நேற்று எந்த நாள் அது நடக்கிற விஷயம். நேற்றுக்கு முந்தின தினம் என் பேங்க்ல இருந்து என் பர்சனல் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்ல இருந்த லாஸ்ட் மணியையும் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, எப்பொழுதுமே நில் பண்ணணும் அப்படின்னு. அந்த இருந்த பணத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல டக்குன்னு எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. என்னோட ஒரு ஃப்ரெண்டு, அவர் ஒரு மினிஸ்ட்ரி பண்ற ஒரு மேன் ஆஃப் காட் தான். அவருக்கு உடனே நான் என்ன பண்ணேன், நைட்டு கொடுக்கறதுக்கு அக்கௌண்ட் நம்பரை கேட்டோன்னு அவர் அழுகுறாரு, என்ன வார்த்தையே இல்ல. நான் சொன்னேன், ஓகே நீங்க அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் கொடுத்தேன். ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னு நீங்க அறிஞ்சு கொள்ளணும்னா, உங்க கையில இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு தேவை 50,000 ரூபாய் தேவை. ஆனா ரிலிஜியஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே இன்னொரு 45,000 ரூபாய் தாங்கப்பா, அதோட சேர்த்து அந்த 50,000 தேவையை சந்திச்சிருங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுவாங்க. 5,000 ரூபாய் கையில இருக்கு, ஆனா 50,000 ரூபாய் தேவை. ஆனா இன்னும் எவ்வளவு தேவை? 45,000. பட் சன்ஸ் ஆஃப் காட், தேவ புத்திரர்கள், பரிசுத்தாவியோட நட்புல இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம தேவையை பூர்த்தி செய்யாத பணம் அது நம்ம பணம் இல்ல, அது விதைக்க வேண்டிய பணம். இதெல்லாம் கிங்டம் பிரின்சிபல்ஸ். அப்ப இந்த 5,000 கையில வச்சு 45,000 வரட்டும்னு சொல்லி ப்ரே பண்றது, இட்ஸ் நாட் அ கரெக்ட் வே. ஸ்பிரிட் சொல்லுது, இந்த 5 நீ கொடு. நான் இந்த 5 கொடுக்கிறேன். 2 நாளைக்கு, நேற்று இல்ல முந்தா நாள் நடக்குது, நான் கொடுக்கிறேன். எந்த டைம் நான் கொடுத்தனோ அடுத்த நாள் அந்த டைம் அது 10 மடங்கா வந்துச்சு. பிகாஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், ஃப்ரெண்ட்ஷிப் ஹோலி ஸ்பிரிட்டோட வச்சுக்கிட்டீங்கன்னா
முதலாவது பரிசுத்தாவி வந்தோடனே ஆதி சபை காலத்துல என்ன தெரியுமா பண்ணாங்க? எல்லாம் பொதுவா அனுபவிக்கும்படிக்கு காலில் கொண்டு வந்து கொடுக்கறதுலதான் ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, மோசைக்கு ஆசாரிப்பு கூடாரம் மோசே கட்ட அவங்க ஜனங்கள் விருப்பப்பட்ட போது பரிசுத்தாவினால உணர்த்திரிக்கப்பட்டவங்க வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு. ஆகவே கொடுங்க 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 கொடுங்கன்னு எத்தனை முறை மக்களோட பிரசங்கம் பண்ணாலும் சபை இன்றைக்கு பேசிக்கிட்டு சபை கட்டிடங்களை சொல்றாங்க, அது உடனே நடக்காது. கொடுக்கிறது என்பதும் பரிசுத்தாவியின் அசைவாடுதல் தான், அந்த மூவ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். புரியுதா? இதையே நான் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்குள்ள கொடுக்கிற ஆற்றல் வளர்ந்துகிட்டு போகுதுன்னா பரிசுத்தாவியானவரோடு உங்க ஐக்கியத்தை நீங்க கனப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அது லாஜிக்கு பார்க்கும்போது பைத்தியக்கார தனமா இருக்கிறது போல மக்களுக்கு தெரியும். ஆனா அது ஸ்பிரிட் ரீம்ல பார்க்கும்போது அது மெச்சூர்டான பர்சன் செய்யற விஷயங்கள். பரிசுத்த ஆவியை அறியும் பொழுதுதான், பரிசுத்த ஆவியின் முக்கியத்துவத்தை நாங்கள் அறியும் பொழுதுதான் இயேசுவை அறிய முடியும். ஏன்னால் அவர் தான் இயேசுவை சொல்லிக் கொடுக்கிறவர். நமக்கு இயேசுவை அறிந்தால்தான் பிதாவை அறிய முடியும். இந்த ட்ரையூன் ஃபேமிலியோட லைஃப் அறியறதுக்கு நம்மளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க ஒரே நபர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அந்த ஜீவன்ல அவர் எப்பொழுதுமே இருக்கிறாரு. ஜிகி ஜிகி பேங் பேங்ல எப்பொழுதுமே இருக்கிறாரு. அதனாலதான் எது பண்ணாலும் அவங்க சொல்லுவாங்க, நாம் போய் நாம் போய் நாம் போய், நான் என்று சொல்ல மாட்டான். எல்லாரும் கேட்கிறாங்க, அவர் பிதா கடவுளா இருக்காரா, குமாரன் கடவுளா இருக்காரா, பரிசுத்தாவியானவர் கடவுளா இருக்காரா, எப்படி 3 கடவுள் தான் அப்படின்னு கேட்கலாம். அவங்க தனித்தனியா நான் கடவுள் நான் கடவுள் நான் கடவுளா இருந்தா அது கடவுள் கிடையாது. அவங்க 3 பேருக்குள்ளே ஒரு உறவு இருக்கு தெரியுமா, அதுதான் கடவுள். அவங்க யூனிட்டியா இல்ல, அவங்க ஒன்னஸா இருக்காங்க. கூட்டணி என்பது எப்பொழுது வேணுமானாலும் பிரியலாம், ஆனால் ஒரு மனம் என்பது அதுல பிரிதல் என்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. பரிசுத்தாவி கிட்ட போயிட்டு, பிதா கிட்ட போயிட்டு, இயேசு கிட்ட போயிட்டு கேள்வி கேட்கறீங்க. நான் அடிக்கடி சொல்றது, பிதா கிட்ட போயிட்டு நீங்க உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? என்ன பத்தியா? யார் இதுல பெரியவங்கன்னு கேட்டா 3 பேரும் ஒரே டைம் முகத்தை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க இடையில அப்படி ஒரு கேள்வி இருக்குதான்னு கேட்பாங்க. நம்ம சமுதாயத்துல கரப்டட் வேர்ட்ல தான் நான் பெரியவன் அப்படின்னு. ஆனா அவங்களுக்குள்ள யாரு பெரியவன் என்று கிடையாது. சப்மிஷன்ல பிதாவை வச்சிருக்காங்க. ஆனா 3 பேர்கிட்ட போய் கேள்வி கேட்கறீங்க, பிதாட்ட கேட்கறீங்க, நீ உங்களை பத்தி சொல்றேன்னா அவர் பார்த்து சொல்லுவாரு, என் நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அவர் அவரை பத்தி சொல்ல மாட்டாரு, என்ன பத்தி என்ன அப்படி. உடனே இயேசு கிட்ட போயிட்டு பிதா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, பூமியில் இருக்கிற பிதாக்கள் எல்லாம் பொல்லாத பிதா, இவர் சத்தியம் உள்ள பிதா, இவர் நல்ல பிதா அப்படின்னு பிதாவை காண்பிப்பாரு. சரி, இவங்க 2 பேரும் சொல்ல மாட்டாங்க, பரிசுத்தாவியானவர் நீங்க உங்களை பத்தி போய் சொல்லுங்கன்னு அவர் சொல்லுவாரு, என்ன தம்பி உனக்கெல்லாம் நான் கொடுக்கப்பட்டதே இவங்க 2 பேரை பத்தியும் சொல்றதுக்கு தானே அப்படின்னு. இவங்களுக்குள்ள ஒரு லைஃப் இருக்கு தெரியுமா, அந்த லைஃப் தான் கிங்டம் ஃபேமிலி, அதுதான் கிங்டம் கல்ச்சர், அதுதான் சபை, அதுதான் எக்லேஷியா. இப்ப நான் இன்றைக்கு பேசுற பரிசுத்த ஆவியானோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்று நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்ன உடனேயே நம்ம நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம் ஆவியில் இருக்கிறார். அப்படிதான் நம்ம தாட்ல இருக்கு. ஹோலி ஸ்பிரிட் எங்க இருக்காருங்க? நம்ம ஆவியில இருக்காரு. அப்ப வருவாரு, ஆவி அப்புறம் போகும். ஏன்னா நம்ம அடுப்புல வைக்கிற சமையல்ல பறக்கிற ஆவி மாதிரியே அவரை இன்னும் நினைச்சிட்டு இருந்த காலம் இருக்குதான். டீல பாருங்க, எங்க அம்மா எனக்கு டீ வைக்கும் போது ஆவி இருந்துச்சு, இப்ப ஆவியை காணோம். அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவரையும் நினைக்கிறோம். பரிசுத்த ஆவி அப்படி இல்லைங்க, நான் எவ்வளவு பேசுறது உங்களுக்கு நிஜமா கேக்குதோ அதை விட நிஜமானவர். உங்க பக்கத்துல யார் உங்க நண்பர் இருக்காரோ அதை விட நிஜமானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் ஆவியில் தங்கி இருக்கிறாரா இல்ல வேற எங்க இருக்கிறார் என்ற ரகசியத்தை நாம் இன்னைக்கு பார்ப்போம். ஏனென்றால் நாம் சாவாமையை தரித்து கொண்டவர்களாயிருக்கு பூரண அனுக்கிரகம் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரோடு நெருக்கம் இல்லாமல் சாவாமையின் ஜீவியத்தை நம்ம வாழ முடியாதுங்க. ஏன்னா அந்த ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறவர் ஆவியானவர். அதான் இன்னைக்கு ஒரு சகோதரனோட பேசிட்டு இருந்தோம். அவர் சொல்றாரு, யாரு கேட்டான்னு சொல்றாங்க, என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க, எல்லா பரிசுத்தவான்களும் மறிச்சிட்டாங்களே, பைபிள்ல பேதுரு வித்த பத்தி பேசுறாரு, அவரும் மறிச்சிட்டாரு, பவுலே மறிச்சிட்டாரு. அவங்க எல்லாம் வாழ்ந்த காலம் என்னன்னா கணுகால் அளவு, அதுக்கு பிறகு வந்தவங்க முழங்கால் அளவு, அதுக்கு பிறகு வந்தவங்க இடுப்பளவு,
ஆனால் நாம் வாழ்கிறது நீந்தி மூழ்கிற காலம். 1000 முழம் 1000 முழம் 1000 முழம்னு பேசுறாரு. இல்ல பவுலே செத்துட்டாருன்னா ஐயா அவர் இடுப்பளவு நாட்கள் ஐயா. அது கோபஸுடைய வைஃபோட பேசும்போது, கோபஸுடைய வைஃப் 19 வயசுல அவரோட ஹஸ்பண்ட முதலாவது உயிரோட எழுப்பினாங்க. 6 தரம் அவர் தேகத்தை விட்டு வெளியேறினாரு. 5 முறை தேகத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க, உயிரோட எழுப்பினாங்க. 6வது முறை அவர் சொன்னாரு, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், இப்ப நான் என் தேகத்தை விட்டு போகிறேன். இந்த அனலிஸ்க்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவருதான் சொன்னாரு, இம்மார்டாலிட்டிய பேசினாரு. எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அண்ணன் கேட்டலா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, பவுல் அவ்வளவு ரெவலேஷனா பேசிட்டு அவரே இறந்துட்டாரு அப்படின்னு நினைப்பது? அனனிஸ் சொல்றாங்க, பவுல் இல்லைங்க, எனக்கு கேள்வியா மத்தவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது ஏன் ஹஸ்பண்ட், அவரே இம்மார்டாலிட்டிய பத்தி பேசி செத்துட்டாரு அப்படின்னு. இங்க பாருங்க, நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச நினைங்க. கிரிக்கெட் மேட்ச்ல நீங்க பார்க்கும் பொழுது கிரவுண்ட்ல வெயில் அடிக்கும். ஒரு பக்கம் ஒரு பேட்ஸ்மேன் பேட் பண்ணுவாரு, இன்னொரு பக்கம் இன்னொரு பேட்ஸ்மேன் பேட் பண்ணுவாரு. அதுக்கு முன்னாடி அவுட் ஆனவங்க எல்லாம் போயிட்டு எங்க இருப்பாங்க? பவிலியன்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அந்த மைதானத்துல இருக்கிற வேர்வு ஓடிக்கிட்டு இருக்கும், ஓட வேண்டியது இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் பவிலியனை பார்த்தா பவிலியன் நல்லா இருக்கும், பார்க்க ஏசி இருக்கும், டிவி இருக்கும், ஆரஞ்சு ஜூஸ் இருக்கும், ஆப்பிள் ஜூஸ் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், எல்லாமே ட்ரெஸ் மாத்தலாம், பக்காவா இருக்கு. ஆனா நீங்க பாருங்க, அவுட் ஆனவங்க எல்லாம் பவிலியன்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க பெட்டிங் பண்ணிட்டு இருக்கவன், ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கவன் நினைக்கிறானா இருக்கும், பாரு இந்த வெயில்ல நான் விளையாடிட்டு இருக்கேன், நான் போயிட்டு அங்க டொக்ல போயிட்டு ஜீரோல போயிட்டு நான் போயிட்டு பவிலியன்ல உட்கார்ந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி நினைச்சா அவன் சரியான ஒரு வீரனா நினைச்சு பாருங்க. அவன் டீமுக்கு விளையாடுறானா இல்ல தன்னுடைய சுயநலமா விளையாடுறானா? அப்ப பாருங்களேன், இந்த மேட்ச்ல அந்த பக்கம் ஜீசஸ் விளையாடிக்கிட்டு இருக்காரு, இந்த பக்கம் நீங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, சபையாகிய நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் பெட் பண்ணிட்டு இருக்கோம், இயேசுவோட பார்ட்னர்ஷிப் போட்டு பெட் பண்ணிட்டு இருக்கோம். அவரோட பெட் பண்ணவங்க எல்லாம் பவிலியன்ல உட்கார்ந்து இருக்காங்க. பவுலா இருக்கட்டும், டிஜே சங்கலா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஆனரபிள் பர்சன், அவங்க எல்லாம் கனப்படுத்துறோம். கோல்டன் விக்ரமரத்ன கனப்படுத்துறோம். காரணம், ஒரு ரிலேல 4 லேப் போடணும், அந்த லேப்ல 3 லேப் அவங்க ஓடிட்டாங்க, 4வது லேப் நாம ஓடுறோம். அதுக்காக நான் தான் ஓடுறேன்னு சொல்லி அவங்கள கனவீனம் படுத்தணும்னா அது ஃபெயில் ஆயிரும். ஆனாலதான் அவங்களுடைய ஆனர், ஆனர் பண்ணிட்டு நாங்க இந்த லேப் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப அவங்க எல்லாம் மேல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, கடைசி 6 அடிச்சு ஜெயிப்பானா அப்படின்னு நம்மள பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த மேட்ச்ல விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கடைசி ஸ்கோர் இயேசுவோட அடிக்கிறதுக்காக அப்படியே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க பவிலியன்ல. அந்த வெற்றி ஸ்கோர் அடிச்சோடனே நாங்க பவிலியனுக்கு ஓடுவோமா, இல்ல பவிலியன்ல இருக்கவங்க எல்லாம் கீழே வருவாங்களா? அந்த கடைசி பரிகரிக்கப்படும் சத்துருவை நாங்க போட்ட உடனேயே இத்தனை திரளான மேகம் போல சாட்சிகள் நம்மளை சூழ்ந்திருக்க, இவங்க எல்லாம் நம்மளை சூழ்ந்திருக்க, நம்ம அந்த ஸ்கோர் அடிச்சோன்னு என்ன தெரியுமா நடக்கும்? இயேசு வருவான்னா பெரிய குதிரை மேல வருவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படித்தான் பழைய ஏற்பாட்டுல நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர் கத்தியோட வெட்டுவார், அவர் கழுத மேல சமாதானம் சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி இவர் என்ன தெரியுமா நடக்கும்? பெருசா ஒண்ணு இல்லைங்க, இந்த முக்காடு இருக்கு தெரியுமா, முக்காடு கல்யாணத்துல பாருங்களேன், இப்படி பொண்ணு அங்கதான் இருக்கு, பொண்ணு அங்கதானே இருக்கு, கல்யாணம் கட்டினவங்க எல்லாம் இருக்கீங்க, பொண்ணு அங்கதானே இருக்கு. முக்காடு மாப்பிள்ளை இப்படி நீக்கணும்னா பொண்ணோட என்ன தெரியும்? முகம் தெரியும். அதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கப்படி நான் வெளிப்படுவேன், நான் எத்தனை இடத்துல சொல்றாரு. ஆனா இவன் என்ன பண்ணா, ராகேல நேசிச்சான் யாக்கோப்பு, போயிட்டு லேயால கட்டிட்டான். ஆனா முக்காட திறக்காம போய் குடும்பம் நடத்திட்டான். நைட்டு காலையில முக்காட திறந்து எழும்பி பாக்குறான், அது லேயாள். இப்படித்தான் நிறைய நேரங்கள்ல முக்காட போட்டுக்கிட்டு சபையில பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், லேயாளோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். திறந்து பார்த்திருக்கலாம்ல. ஆனால்தான் பழைய ஏற்பாட்டுல அப்ப பிரசங்கம் பண்ணிப்போம், முகத்துல அப்படி ஒரு மகிமை, மோசேட அந்த மகிமையை கண்ட ஜனங்கள் எல்லாம் செத்துருவாங்கன்னு சொல்லி இவர் முக்காடு போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு. ஆனா பவுல் அதை திறந்து எழுதுறாரு, அவர் போட்ட முக்காடு ஜனங்களுக்காக இல்ல, அவருடைய மகிமை அவரை விட்டு போகுதுன்னு முக்காட போட்டு காத்துக்கிட்டாரு. அந்த கடந்து போகிற மகிமை அல்ல, அழியாமையின் வித்தை தரித்து கொண்ட நீங்கள் மகிமையிலிருந்து மகிமைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்க லெவல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க கணுகால் அளவு முழங்கால் அளவுல இல்ல, நீங்க நீச்சல் ஆழத்துல இருக்கீங்க. இந்த சந்ததி மரணத்தை முற்றிலும் ஜெயமாய் விழுங்குகிற சந்ததி என்று டிஜே தினகரன் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, போல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கோல்டனங்கள் பார்த்துட்டு இருக்காரு. ஆகவே ஒரு தேவ மனுஷன் மறிச்சோடனே எவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்ற தேவ மனுஷனே மறிச்சிட்டாரு. இந்த சின்ன பசங்க அழியாமையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, 30 வயசுல இயேசு பேசும்போது 50 வயசுல இருக்கவங்களுக்கு அது கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஏன்னா வயசு பிரச்சனை ஆக்கிட்டாங்க.
இயேசு 30 வயசு, நமக்கு எல்லாம் 30 வயசு. இப்ப நாம பேசணும்னு எல்லாம் ஏத்துக்கொள்வாங்களா? சின்ன பையன் நேத்து முளைஞ்ச காளான்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அதனாலதான் சொல்றேன், அவங்கள கனவீனப்படுத்தாதீங்க, கணத்துல இருந்து அவங்க இருதயத்தை எடுங்க அப்படி. ஏன்னா நிக்கோதோமுக்கள் நம்மோடு பயணிப்பார்கள். இவங்க எல்லாருமே தேவ புத்திரர்கள். அந்த கடைசி ஸ்கோரை தட்டுன உடனே என்ன தெரியுமா ஆச்சு? அந்த பெவிலியன்ல இருக்கவங்க எல்லாம் இறங்கி வந்தாங்க. அதுதாங்க வருகை. வருகை என்பது இது குதிரையில எல்லாம் வந்துட்டு இருப்பான்னு நினைக்காதீங்க. இங்க இருக்காரு இயேசு. அதான் ஒரு பையனை சொல்லுவேன், சின்னல ஒரு பையன் சொல்லுவாங்க, ஆய் ஜீசஸ் ஹவ் ஆர் யூ, சாப்பிட்டீங்களா? ஏன்னா ஜீசஸ் வந்து அவனுக்கு தெரியும் இங்கதான் இருக்காரு, அவன் தான் தேவ ஆலயம் அப்படி. அப்புறம் ஏன் பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியம்னா, நமக்கு இந்த சாவுக்குரிய சரீரத்தை சாவாமையை தரித்துக் கொள்ள நடத்துகிறவரே பரிசுத்த ஆவியானவர். ஏனால் அவர் வந்து சாவாமையின் ஆவியானவர். ஆனாலதான் சில வசனங்களை வாசிங்க, அப்ப அது உங்களுக்கு வாசிச்சாலே புரியும். ரோமர் 8:11. இன்றைக்கு நான் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது, நாம் சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கும் நம் சரீரத்துக்கும் இருக்கிற தொடர்பை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். பரிசுத்த ஆவி நம்முடைய ஆவியில் இருக்கிறாரா அல்லது எங்க இருக்கிறா? ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யாரு? பிதா. பிதாவின் ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். இயேசு மரித்தோரை எழுப்பின பிதாவின் ஆவி உங்களில் வாசமாயிருந்தாள். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தாள். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின பிதா உங்களில் வாசமாயிருக்கிறார். பிதாவின் ஆவியினால், தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இந்த பாடி மார்டல் பாடி. என்ன பாடி? சாவுக்கு ஏதுவான சரீரம். இதுக்கு ஆப்போசிட் ஆனது என்ன தெரியுமா? இம்மோர்டல் பாடி. இது சாவுக்கு ஏதுவான சரீரம். சாவுக்கு ஏதுவில்லாத சாவாமையின் ஒரு சரீரம் இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்துல தான் யாரு வாசம் பண்றாரா? பரிசுத்த ஆவியானவர். ஏன் வாசம் பண்றான்னா, இந்த சரீரத்தை சாவாமையின் சரீரமாய் மாற்றும்படிக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க வாசம் பண்றாரு? ஆவியிலையா உங்கள் சரீரத்திலையா? இந்த வெளிச்சம் அடைஞ்சிட்டீங்க, உங்க சரீரத்துக்கே நீங்க கனப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. இன்னைக்கு கனவீனமாய் கருதுகிற உங்கள் சரீரத்தை கனப்படுத்துங்கள். சின்ன ஒரு விங்கிள்ஸ் வந்தோன்னு, ஒரு சின்ன சுருக்கம் வந்தோன்னு, ஒரு வெள்ளை முடி வந்தோன்னு, யங்கா இருந்ததுல இருந்து அப்படி வயசு போற மாதிரி தெரிஞ்ச உடனேயே நம்ம சரீரத்தை குறித்த சில நேரங்கள்ல நமக்கு பார்வை மாற ஆரம்பிக்கிறது. ஆனால் உங்கள் சரீரத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவருடைய பார்வை ஒருபோதும் மாறாது. காரணம், உங்கள் சரீரத்தை அவர் சாவாமையின் சரீரத்துக்குள் கொண்டு போக விரும்புகிறார். ஆனாலதான் சொல்லுது, 100 வயசுல இறக்குறவனும் வாலிபன் எனப்படுவான். இந்த பிரசன்னம் இருக்குல்ல, பழைய ஏற்பாட்டுல பிரசன்னம் என்பது உடன்படிக்கை பெட்டியை நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஒரு நாள் எடுக்கிற மண்ணாவை நாளைக்கு என்ன பண்ணிடணுமா? நாளைக்கு அதை எடுத்தா அந்த மண்ணை என்ன ஆயிரும்னா, இன்னைக்கு எடுத்ததை நாளைக்கு வச்சா கெட்டு போயிரும். மண்ணாங்க கெட்டு போயிரும். ஆரோனின் துளிர்த்த கோல் துளிர்த்து உடனே வாடிரும். இந்த துளிர்த்த கோலையும் வாடுற கோல் அடுத்த நாள் கெட்டு போற மண்ணாவை உடன்படிக்கை பிரசன்னத்துல வச்சோன்னு அடுத்த நாள் கெட்டு போற மண்ணா கெட்டு போகல, வருடங்கள் ஆகினது. வாடி போற துளிர்த்த கோளை பிரசன்னத்துக்குள்ள வச்சோன்னா அது சாகல, வாடல்ல. அதே மாதிரி உங்களுடைய சரீரத்தை பிரசன்னத்தில் வைத்திருக்கிறார். பிகாஸ் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவில் நானும் நீங்கள் இருக்கிறோம். ஆனால இந்த சரீரம் சாகாது என்ற இடத்துக்கு நீங்கள் வரணும். சாவாமையை கிறிஸ்து இயேசு நமக்கு வைத்திருக்கிறார் என்ற வெளிச்சத்தில் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்கள் சரீரங்கள் பிரசன்னத்துக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் இன்றைக்கு உங்கள் சரீரம் சாவுக்கேதுவான சரீரம். எப்படின்னா, பாவத்தின் விளைவாய் வந்த சரீரம். ஆனால் ஜீவனோடு இருக்கிற உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த சாவுக்கு ஏதுவான பாவத்திலிருந்து உங்களை நீக்கி உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களுக்கு சாவாமையின் சரீரத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண வைப்பார். சில இடங்களை வீடுகள்ல பார்த்திருப்பீங்க, இங்கெல்லாம் சில இடங்கள்ல சுவிட்ச் போட்டா லைட் எரியும். சில இடங்கள்ல இந்த வெளிச்சத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி கூட்ட ரிடியூஸ் பண்ணலாம். அப்படியே ஏத்த அந்த பல்ப் அப்படியே போகும் பிரைட்னஸ்.
ஒரு கட்டம் ஆகும்போது சட்டாக்குன்னு வெடிக்கும். அதே மாதிரி உங்க சரீரம் சாவுக்கு எதுவானது இருந்துச்சா, இப்ப என்ன தெரியுமா ஆகுது, உங்க பல்ப் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்காரு, உங்க சரீரம் சாவாமைக்குள்ள போயிட்டு இருக்குங்க. நீங்க இதை அறிஞ்சு கொள்ளணும். இந்த சரீரத்திட ரகசியத்தை அறிந்தனாலதான் பவுல்ட கையில பாம்பு கடிச்சு கூட அவன் சாகல. பவுல கொண்டாங்க, கல்லெறிந்து கொண்டாங்க. சுற்றி சீஷர்கள் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இவர் கல்லெல்லாம் தட்டிட்டு அல்லேலூயா எழும்பிட்டு சொல்றாரு. திரும்பி அந்த பட்டணத்துக்குள்ள போகணும். அவங்க சொன்னா இப்பதான்டா அது கொண்டு வந்து வெளியே போட்டிருக்காங்க. அவங்க அடிக்கிற கல்லு எங்க வீட்டு உங்க வீட்டு கல் இல்லைங்க, அது வந்து அடிக்கிறத போட்டு குமியலா குள்ளு, அதுல இருந்து வெளியே. அதான் பவுல் சொல்றாரு, எத்தனை முறை நான் சாவை சந்திச்சிருக்கேன், அது எனக்கு எதுவுமே பெருசா பண்ணல. ஆனா தான் சொல்றாரு, இந்த தேகத்தை விட்டு எனக்கு போக விருப்பம் இருக்கு. ஏன்னா அது நல்லா இருக்கு. ஏன்னா தேகத்தை விட்ட போனா நான் கிறிஸ்துவோட இருப்பேன். ஆனா இந்த தேகத்துல இருந்தா அது உங்களுக்கு நல்லது. நான் நினைக்கிறேன் என்னுடைய பிரயோஜனத்தை நினைக்கிறேன்னா உங்க பிரயோஜனத்தை நினைக்கிறேன்னா ஓகே. நான் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறபடினால நான் எனக்கானதை தேடாம உங்க பிரயோஜனத்தை நாடுறபடினால நான் இந்த தேகத்தில் இருக்கிறதை விரும்புகிறேன். இந்த தேகத்தை மகிமைப்படுத்துகிறவர் அவர். இன்னைக்கு அறிஞ்சுக்கிட்டீங்களா, ஆவியில தங்கி இருக்காரா சரீரத்துல தங்கி இருக்காரா? பரிசுத்த ஆவியானவர் சரீரம். 12 ஆராதனைனா என்ன? அப்படி கையை தூக்கி அப்படியே ஆராதிக்கிறதா? ஆராதனை என்னன்னு தெரியுமா இங்க சொல்லிருக்க? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, ஆவியையா சரீரங்களையா? சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையா இருக்கிறது. உங்கள் சரீரத்தை நீங்கள் அவருடைய மகிமைப்படுத்தலுக்குள் கொண்டு போறதுதான் அவருக்கு ஆராதனை. சரீரத்தை குறிச்சு கேவலமா நினைச்சிருந்தீங்கன்னா வேணாங்க, விட்டுருங்க. அப்படின்னா நீங்க அவருக்கு சரியான ஆராதனை செலுத்தலைங்க. அது புரியும்படிக்கு சொல்றேன். ஒரு நல்ல ரெட் கலர் விலை உயர்ந்த ஒரு லேம்போகினி கார் இருக்கு, ரெட் கலர் ஸ்பார்க்லிங்னு வச்சுக்கொள்ளும், மின்ற கார். இந்த காரை வந்து ஒருத்தர் வச்சிருக்காரு, ஓனர், ரொம்ப பிடிச்சவர். இந்த லேம்போகினி ஓனர் வச்சிருக்காரு. யாரோ ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்றான், இந்த காரை கொண்டு போயிட்டு முட்டிட்டான், முட்டி சொக்குநூறா ஆக்கிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அவர்கிட்ட சொல்றான், நான் உங்களுக்கு ஒரு புதிய கார் வச்சிருக்கேன், ஸ்பார்க்லிங் ரெட் தான். கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு சொல்றான், இது எப்படிப்பட்ட காரு, ரொம்ப புதிய காரு, ரெட் கலர் கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை திறக்கிறான். பார்த்தா அந்த கார் வந்து அப்படியே சர்ப்ரைஸ கொடுத்துட்டு திறந்து பார்த்தா அந்த கார் வந்து டாட்டா நேனோ காரு. என்ன காரு? நேனோ. ஆனா ஓனருடைய கார் என்னது? லாம்போகினி. இவன் வந்து நேனோவை கொடுக்குறான். ஓனருக்கு திருப்தியா இருக்குமா? அவருடைய சந்தோஷம் எதுதான்? அவருடைய லாம்போகினி தான் அவருடைய சந்தோஷம். அதாவது ஒரிஜினல் டிசைன். அதுக்கு எந்த புதிய காரை கொண்டு வந்து வச்சாலும் அது செட் ஆகாது. அதே மாதிரி பிதாட ஒரிஜினல் டிசைன் எப்படி அவர் எங்களை உண்டாக்குனாரோ அந்த இடத்துக்கு நம்ம வாரதுதான் அவருக்கு செலுத்துகிற புத்தி உள்ள ஆராதனை. 1 கொரிந்தியர் 6:19. இந்த சரீரத்தை நீங்க எவ்வளவு பார்த்து கொள்ளணும் தெரியுமா? ஒரு வாக்கிங் போக கஷ்டப்படுறோம், சிலவங்க அது பண்றாங்க. நீங்க வாக்கிங் போக்குள்ள உங்களால நம்ப முடியுமா நீங்க அவருக்கு செலுத்துகிற புத்தி உள்ள ஆராதனை அது அப்படின்னு? உட்காந்து ஒரு ரூமுக்குள்ள ப்ரே பண்ணும் போது மட்டும் ஆராதனை நினைக்கிறோம். நீங்க வாக்கிங் போக்குள்ள புத்தி உள்ள ஆராதனை செலுத்துறீங்க. சின்னதா ஒரு ஒர்க் அவுட் பண்ணும் போது நீங்க அவருக்கு ஆராதனை செலுத்துறீங்க. காரணம், அவருடைய சரீரத்தை நீங்கள் கனப்படுத்துகிறீர்கள். ஆனால் சரீரம் சாதாரணமா நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து மாமிசமானார், இந்த சரீரத்தை தரிச்சுக்கிட்டாரு. இந்த சரீரத்தோட 33.5 வருஷம் எப்படிதான் இந்த சரீரம் இருக்குன்னு அவங்க 3 பேருக்கும் வாழ்ந்து பார்க்கலாம்னு விருப்பத்துல வந்தார் ஐயா. அவர் இந்த சரீரத்துக்கு வந்துட்டு இந்த சரீரத்தை கலட்டி போட்டு போகல, இந்த சரீரத்தில் மறித்து இயேசுவை போய் பார்க்கும் போது அந்த இடத்தை இந்த சரீரத்தை கலட்டி வச்சுட்டு போயிட்டாரா? ஆவியா போக்குள்ள துணிதான் இருந்துச்சுங்க. இந்த சரீரத்தோட போயிட்டே மகிமை அடைஞ்சார். மகிமை அடைந்து அப்ப நான் சொல்லியிருக்கேன், பிதா ஆவியா இருந்தாரு, பரிசுத்தாவி ஆவியா இருந்தார், இயேசு வார்த்தையா இருந்தார். ஆனா இப்ப திரியேகத்துல பிதா ஆவியா இருக்கிறார், ஆவியானவர் நம் தேகங்கள் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து சரீரத்தோடு இருக்கிறார். திரியேகத்துக்குள்ள அந்த சரீரம் வந்துட்டு அப்ப எவ்வளவு கனப்படுத்தப்பட்ட சரீரம்னு பாருங்க. ஆனா உங்க சரீரத்துல நீங்க எவ்வளவு கேர் பண்ணணும். பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
அந்த வசனத்தை வேற எதுக்கெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணுவோம். பவுல் எதுக்கு சொல்றான்னா, எல்லாத்தையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. காரணம், இந்த சரீர இம்மோர்டாலிட்டி பாடி, இதுக்கு நான் அனாவசியமாகிறதுக்கு போட்டேன், சரீரத்தை கெடுக்கிறதுக்கு. அல்கோலை குடிச்சு ரோட்ல எல்லாம் விழுந்து காயம் கம்பியெல்லாம் கீறி ட்ரக் அடிச்சு இந்த சரீரத்தை நான் கனவீனமா பார்க்க விரும்பல. இந்த சரீரத்தை குறித்த கனம் தெரிந்தவங்க ஒரே இடத்துல மட்டையாவாங்க. தண்ணிலையும் இல்ல, செக்ஸ்லயும் இல்ல, மணிலையும் இல்ல. அவங்க மெட்டையார ஒரே இடம்னா பிதாட அன்பாதான் இருக்க விழுந்து கிடங்க பிதாட சந்தோஷத்துல இருப்பாங்க. உங்க சிந்தனை அவருடைய அன்பிலே மாட்டே ஆகட்டும். இந்த சரீரத்தை சரியா நினைச்சனாலதான் பவுல் சொல்றான், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, என்னால முடியும். ஆனா நான் இந்த சரீரத்தை வேல்யூவா நினைக்கிறேன். அப்படி நினைச்சனாலதான் பாம்பு கூட கடிச்சா அவன் உதரும் போது சரீரத்தை வேல்யூ பண்ணுங்க. இந்த சரீரம் அவர் நேசிக்கிறார், அவர் இதுல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த 8 என்ன வாசிச்சோம்? 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? இந்த சரீரம் சிதைந்து போன ஆதாமின் சாயலில் வந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இந்த சரீரம் இப்ப யாருக்கு உரிமையானதுன்னா, உங்களில் பரிசுத்த ஆவியானவர் சரீரத்தில் தங்கியிருக்காரா ஆவியில் தங்கியிருக்காருன்னு போட்டிருக்கா. எங்க தங்கியிருக்காரு? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்தாவியானவருடைய ஆலயம். இது யாருடைய சொந்தமா? பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் எங்க தங்கி இருக்காரா? இந்த வெளிப்பாடு தெரிஞ்சோனதான் உங்களுக்கு தெரியுமா, பவுலுடைய கச்சேல இருந்து அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். 1.5 வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் பொருந்தியில. போயிட்டு ஒவ்வொரு ஆட்களை விசிட் பண்ண முடியல. கூடார தொழில் வேர்த்து வடியுது. அப்படி அவர் என்ன பண்றாரு, அப்படி வேறுவே வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் கூப்பிடான். அப்படி தொடச்சு இப்படி வைக்கிறாரு பாருங்க, அதை எடுத்துட்டு ஓடிடுவாங்க. எடுத்துட்டு போயிட்டு அதை ஒருத்தர் மேல போட்டோன்னு செத்தவன் உயிரோட எழும்பிடுவான், நோய் சுகமாகிடும். அப்படியே கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு ரிலாக்ஸா இருக்கும்போது அப்படி பெல்ட் அப்படி ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் உட்காரலான்னு உட்காருவார், பெல்ட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த சரீரத்துல பட்ட அந்த சரீரத்துல இருந்து குளோரி பவர் வெளிப்படுதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அதான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். உங்க சரீரம், உங்க பாடி எவ்வளவு வர்த்தானது தெரியுமா அவருக்கு? பரிசுத்த ஆவியானவர் ஒரு சக்தி என்று நினைச்சிடாதீங்க, பனிமூட்டம் என்று நினைச்சிடாதீங்க, அல்லது ஒரு இசை கருவிகள்ல வாசிக்கும் போது அப்படி வார ஒரு ஆவேசம்னு நினைச்சிடாதீங்க. மியூசிக் அப்படி கொடுக்கும் போது ஒரு அப்படியே ஒரு மாதிரி மெடிசின், அது ஒரு மெடிசின் வரும், அது இல்ல பரிசுத்த ஆவியானவர். அப்படி விளங்கி கொள்ளாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் என்பது நிஜமான ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவர். ஆனால்தான் இயேசு சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவராய் விடேன். யோவான்ல ஏன் தெரியுமா திக்கற்றவராய் விட மாட்டேன்னு சொல்றாருன்னா, நான் போனா அந்த இடத்த ஒரு ஆளால நிரப்ப முடியும், அவரை நான் உங்ககிட்ட அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்தாவியின் பிரசன்னம் இல்லாமல் ஒருபோதும் பிதாவினுடைய குரலை நம்மளால கேட்க முடியாதுங்க. பரிசுத்தாவியானவர் நிறைவுல இருக்கும் போது ஆதாம் ஏவாள் பிதாவின் சத்தத்தை தெளிவா கேட்டாங்க. ஆனா அவன் பழத்தை சாப்பிட்டோன்னா பரிசுத்தாவின் பிரசன்னத்தை அவன் உணராம போயிட்டான் தெரியுமா. பிதா ஆதாமேன்னு கேட்டாலும் அவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அது வரைக்கும் செல்ல பையா ஆதாமே எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டது. இவன் பழத்தை சாப்பிட்டு பிரசன்னத்துல இல்லாதபடினால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சத்தம் எப்படி தெரியுமா அவனுக்கு கேக்குது, ஆதாமே எங்க இருக்கிற, பயத்தை உண்டு பண்ணிச்சு. ஆனாலதான் இயேசு இந்த பூமிக்கு வந்த போது அவர் பேசும்போது சொல்றாரு, இந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா, இந்த சத்தம் என் நிமித்தம் அல்ல உங்கள் நிமித்தம் வந்ததுன்னு சொல்லும் போது அவங்க சொன்னா, கேட்டுச்சு. என்னப்பா கேட்டுச்சு? தூதர்கள் பேசுற மாதிரி கேட்டுச்சு, இடி முழங்குற சத்தம் கேட்டுச்சு. பிதாவின் சத்தத்தை கேட்க முடியல. காரணம், பரிசுத்தாவியானவருடைய அந்த அந்த என்ஜாய்மெண்டால அவங்க இல்ல. பரிசுத்தாவியானவருடைய ஜிகி பேங்க்ல அந்த ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கீங்கன்னா, இப்ப நான் பேசுறது எவ்வளவு தெளிவா கேட்குதோ அதை விட பிதா பேசுறது உங்களுக்கு தெளிவா கேட்டே ஆகணும். எப்படி? இந்த சரீரத்தை போயிட்டு இன்னொரு சரீரத்தோட டச் பண்ணீங்கன்னு வைங்களேன், அது செத்த சரீரம் உயிரோட எழும்பிடும். பழைய ஏற்பாட்டுல இந்த அளவுக்கு ரெவலேஷன் தெரியலாட்டி எலிசாட எலும்ப கொண்டு போய் போட்டாங்க. அந்த அபிஷேகம், அந்த எலியாட அபிஷேகம் எலிசா மேல போயிட்டு, எலிசாட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு யாருமே இல்ல. அது ஒரு ஜெனரேஷன் லெகசி. போயிட்டு போட்டோன்னு அந்த அபிஷேகம் போன்ல அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சா, செத்தவனை கொண்டு போய் போட்டாங்க, செத்தவன் உயிரோட எழும்பிட்டா. எலும்பு பட்டு அந்த காலத்திலே உயிரோட எழும்புனா உன் சரீரம் பட்டா என்னென்னலாம் எழும்பும். கோபம் வந்தோட சில பசங்க அப்படி கீறி கொள்றது, வெட்டி கொள்றது, அதுல ஏத்துறது. இந்த சரீரத்தின் கனம் தெரியாதபடினால சரீரத்தை
வேல்யூ இல்லாம நினைக்கிறோம். இது ஆவியானவர் விரும்புற ஒரு இடம். உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் ஒருவருடைய வாழ்க்கையிலும் வலுக்கட்டாயமா வேலை செய்ய மாட்டாரு. அப்ப நீங்க கேட்கலாம், இந்த டீச்சிங் நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. இத சொல்லுவேன், பிடிக்கிறவங்க இதுல ஆப்ரேட் பண்ணட்டும், பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, வேணான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஒரு நல்ல ஜென்டில்மேன். இந்த கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மனுஷனை படைச்சிட்டு 2 மரத்தை வச்சாரு. ஒரு மரத்தை வச்சிருக்கலாமே, ஏன் 2 மரத்தை வச்சாரு? கேள்வி இருந்திருக்கும் உங்களுக்கும். இப்ப ஜேர்னில சிலருக்கு தெளிவா இருந்திருக்கும். இங்க பாருங்க, கடவுள் தமது சாயலாகும் ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டிப்பமாகன்னு சொல்லும் போது அவருடைய பிரதான விஷயம் என்னன்னா, அவருக்கு தனியா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. சித்தம் என்ற ஒரு விஷயம் இருக்கு, வில்லுன்னு. யாருக்கு? பிதாக்கு வில் இருக்கு, குமாரனுக்கு வில் இருக்கு, பரிசுத்தாவிக்கு வில் இருக்கு. இந்த வில்ல இல்லாம மனுஷனை படைச்சா என்ன ஆயிரும்னா, அவர் சொல்றது பொய்யா போயிரும். அவர் நமது சாயலும் நமது ரூபத்தின்படின்னு சொல்லி வில்ல வைக்கலாட்டி நானும் நீங்களும் ரொபோ மாதிரிதான் இருப்போம், அவர் கையில வச்சு இயக்குற மாதிரி. அப்ப அவர் பொய்யா சொல்லியிருக்காரு, அவருடைய சாயல படைக்கல, ரூபத்தின்படி படைக்கல. அவர் அப்படி செய்யாதவர். ஆனாலும் அவர் நமக்கு சித்தம் வச்சார். சித்தத்தை கொடுத்துட்டு 2 மரத்தை வச்சு சொன்னாரு, உன்னுடைய தெரிந்தெடுப்பு அப்படின்னு நம்முடைய தெரிந்தெடுப்பை ஆனர் பண்றார். அப்புறம் இவன் போய் இதை சாப்பிடுறான். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரும் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க இன்விடேஷன் கொடுக்காம டேபிளுக்கு வர மாட்டார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த விஷயம் சின்ன சின்ன விஷயத்துல உங்களுக்கு நிறைய நடந்திருக்கும். இப்ப கிட்டத்துல கூட எந்த நேரம் நடக்கிறது, 2 நாளைக்கு முன்னாடி நான் என்னுடைய ரூம்ல சில இதுகள் அடிக்கிட்டு இருக்கும்போது, வெட்டிங்காக சில டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு ரிங்குக்காக எழுதின சின்ன சின்ன பேப்பர்ஸ் ஒரு இடத்துல வச்சுட்டேன். எடுத்தது பார்த்தேன், வச்சுட்டேன். அடுத்த வேலைகள் செஞ்சுட்டு போகணும். அந்த ஒரு விஷயத்துல இப்ப ப்ரெஷர் ஆனேன்னு வைங்களேன், மத்ததெல்லாம் மறந்துடுவேன். ஆனா பிளஷர்ல ஆப்ரேட் பண்றேன். பிளஷர் சந்தோஷத்துல, ப்ரெஷர்ல இல்ல, பிளஷர்ல ஆப்ரேட் பண்றேன். கேக்குறேன், ஆவியானவரே தாட்ல நினைக்கிறேன், எங்க வச்சிருப்பேன் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எலும்பி அந்த டஸ்ட்பின்ல இருக்க பேப்பரை எடுத்து போடணும்னு எலும்புற ஒரு காத்து அடிக்குது. எல்லா பேப்பரும் இப்படி அழகா பறக்குது. அதுக்கு நடுவுல இருந்து இந்த நான் வச்ச உள்ள இருக்க பேப்பர் வெளியே எனக்கு தெரியுது. தெரிஞ்சவனே எனக்கு ஒரு சந்தோஷம், அவசரம் அங்க இருக்கு அப்படின்னு. எனக்கு சரியான சொந்தம், ஐயோ பேப்பர் எல்லாம் பத்தி சொல்லி கொடுக்குறீங்களே. அந்த அவரோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் செஞ்ச ஐஃபை அடிப்போம்ல, அந்த மாதிரி ஆவியானவர் ஒரு நட்புறவு தெரியுமா. சின்ன ஒரு பின்ன வச்சுட்டு எங்க நேத்து நான் ஏடிஎம் கார்டை விட்டுட்டேன். என் ஏடிஎம் கார்டை எங்கயோ இவன் வீட்டுக்கு நேத்து போக்குள்ள கேக் வாங்கணும்னு கார்டு எடுக்கிறேன். அந்த பேங்க் கார்டு இல்ல, வேற ஒரு பேங்க் கார்டு இருக்கு. இப்ப அதை வச்சுக்கிட்டு எங்க போச்சோ தெரியா, அப்படி ஒண்ணுமே பிளஷர்ல ஆப்ரேட் ஆயிட்டு தம்பியோட வீட்டுக்கு போயிட்டு அவன் வீட்டுல வச்சு பேங்க்கு அடிக்கிறேன். பேங்க்காரன் சொல்றான், இல்ல எங்க அம்மாவும் வீட்டுல பார்த்தா, எங்க அம்மா ரொம்ப சில நேரம் ப்ரெஷர் ஆயிடுவாங்க, ஏன் பொருள் தொலைஞ்சு இல்லாம இருந்தா அவங்க பெரிய விஷயம் ஆயிரும். அம்மிக்கு சொன்ன, சரி இருங்க மாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பிக்சரை கொண்டு வராரு. என்னன்னா, நான் ஏடிஎம் கார்டுல போடுறேன், எனக்கு தெரியுது, நான் பண்ணது அப்படியே எனக்கு காட்டுறாரு. அதுக்கு பிறகு அந்த காசை மட்டும் நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு அப்படியே எனக்கு பிக்சரா காட்டுறாரு. காட்டிட்டு சொல்றாரு, கார்டு பேங்க்ல தான் இருக்கு அப்படின்னு. அப்ப நான் காலையில கால் அடிக்கிறேன், பேங்க் இன்னைக்கு ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் இதெல்லாம் அவர் எவ்வளவு நம்ம முக்கியமா நினைக்கிறாரு பாருங்க. அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், பேங்க்காரர் கிட்ட கால் அடிச்சு, அப்ப அவர் நைட்டே சொல்றாரு, நீ சேஃப், நிம்மதியோட தூங்கு, உன் பொருள் சேஃபா தான் இருக்கும் அப்படின்னு. ஓகே, காலையில அடிக்கிற அவன் பிளாக் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி பிளாக் பண்றவருக்கு கஸ்டமர் கேர் கால் பண்ற. அவர் சொல்றாரு, சார் ஆல்ரெடி யுவர் கார்டு இஸ் பிளாக் பிகாஸ் உங்க கார்டு சேஃபா தான் அங்க இருக்கு, அங்க பேங்க்ல எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தோன்னு சாதாரணம் நினைச்சீங்களா எல்லாம்? ஏன் நாம அவரை அறியணும்னா, அவரை அறியும் போது பிதாவை அறிய முடியுது. பிதாவை அறியும் போதுதான் நம்ம யாருன்னு அறிய ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஒருவன் கடவுளை தப்பா பார்த்தா வாழ்க்கை தப்பா போயிருங்க, கடவுளை அப்பாவா பார்த்தா வாழ்க்கை சரியாது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், மத்தவங்களோட விஷயத்துலயும் போயிட்டு அவங்களோட சித்தத்தை பிடிச்சு நான் என்ன சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லாதீங்க. பரிசுத்தாவியே அப்படிப்பட்டவர் இல்ல. இங்க நானும் நீங்களும் இயேசுவை அவருடைய சாயல்ல நாம ஏற்றுக்கொண்டோம். ரட்சிப்புனா என்ன? நான் அவருடைய சாயலா என் சரியான சாயலுக்கு வரேன். அப்படி வரும்போது யாராச்சும் எங்களை கஷ்டப்படுத்தியா ஏத்துக்கிட்டோம், நம்ம சித்தத்துலதான் ஓகே நான் அவரை ஏற்றுக்கொள்றேன்னு வந்தோம். அதே மாதிரி அவர் ஜென்டில்மேன். மற்றவங்க விஷயத்திலயும் சரி, இத பண்ணு, அது பண்ணாது, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, பெருசா ஒண்ணும் சொல்லாதீங்க. உங்ககிட்ட கேட்டா பதில் சொல்லுங்க அதுக்கு. மத்தபடி உங்க பிரசன்ஸ்ல ஆப்ரேட் பண்ணுங்க. சிச்சுவேஷன் எல்லாம் உங்க காலுக்கு கீழே இருக்கும் தெரியுமா. அழகான வாழ்க்கைங்க, அழகான வாழ்க்கை, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, சமாதானத்தோடு இப்படி உங்களை பார்க்கும்போது எல்லாரும் பார்ப்பாங்க, இப்படியும் வாழலாமா, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதான்னு கேட்பாங்க. அப்பதான் கேட்பாங்க, எப்படி நீங்க வாழன்னு சொல்லும் போது நீங்க பிதாவை பத்தி சொல்றீங்க.
தேடி தேடி இங்க வான்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா நீ வாழ்ற விதத்திலேயே அந்த வேவ்ஸ் இருக்கு தெரியுமா, அவங்க அதை சென்ஸ் பண்ணுவாங்க. அந்த லெவலுக்கு நாம இப்ப வந்துட்டோம். பிகாஸ் அந்த அறிதலுக்குள்ள போகும்போது நடக்குது. அந்த யோவான் 3:5 உங்களுக்கு தெரியும் தானே, நிக்கோதேமு வாராரு. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவர் இஸ்ரவேலின் போதகன், சரியா, சாதாரணமானவர் இல்ல, கணம் பொருந்தியவர், பிரதான ஒரு டீச்சர். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் ஏனெனில் ஒருவனும் தன்னோட தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். கேளுங்க, இயேசு செய்யற அளவுக்கு அற்புதம் எப்படி செய்ய முடியும்னு அவன் சொல்றான். அவன் கூட ஒரு தேவன் இருக்கான்னு, பிதா இல்லாட்டி ஒருத்தன் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அவன் கேள்வி என்னன்னா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்திலே 2 தரம் பிரவேசிக்க கூடுமா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாமிசத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அப்படியே நீங்க வாசிக்கலாம். அதுல வாசிக்கும் போது இயேசு அவன்கிட்ட சொல்றாரு, ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் என்பதை நான் சொல்லியிருக்கேன். பைபிள்ல அந்த நாட்கள்ல மத்த யூதர்களுக்கு புரியும்படிக்கு எழுதப்பட்டபடினால அவங்க யாவே எழுத மாட்டாங்க, காட். ஆனால அது பரலோக ராஜ்யம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மத்த 2 சுவிசேஷ புத்தகங்களையும் தேவராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் ஒன்றுதான். அது எதை பற்றி சொல்லுகிறதுனா, பரிசுத்தாவின் எல்லை, the realms of Holy Spirit. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியானா என்னது? பரிசுத்தாவின் எல்லை. பரிசுத்தாவின் எல்லையில தான் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், நீதி, சந்தோஷம், சமாதானம். இது இல்லாதது பரிசுத்தாவின் எல்லை அல்ல. இந்த எல்லைக்குள் யாரால் பிரவேசிக்க முடியும்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அவர் சொல்றாரு, எல்லைக்குள் யார் பிரவேசிப்பானா, ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். இந்த ஜலம் ஆவி என்பது நம்ம ஒரு காலத்துல வரும்போது, நானே பிரசங்கம் பண்ணிருக்கேன், மூழ்கி தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுப்பா, அப்பதான் பரலோகத்துக்கு போலான்னு இந்த வேர்டை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிருக்கோம். ஜலம் என்பதை நாங்க என்ன சொல்லியிருக்கோம், மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படி சொல்லித்தான் எனக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. நானும் ஒரு காலத்துல நிறைய பேர் கொடுத்ததும் உண்டு. ஜலம் என்பது மூழ்கி ஞானஸ்தானம் என்பது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரத்தை யோவான்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எவர்கள் தேவனால் பிறந்தார்களோ அவர்கள் தேவ புத்திரர்கள். அவர்கள் மாமிசத்தின்படியோ புருஷ சித்தத்தின்படியோ இரத்தத்தினாலோ பிறவாமல் அவர்கள் தேவனால் பிறந்திருக்கிறார்கள். காரணம், இந்த இடத்துல ஒரு டீப்பான ஒரு விஷயத்த நீங்க கற்றுக்கொள்ளணும். வேர்டு ஜலம் என்பது இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா, இந்த இடத்துல நாங்க பாக்குறோம் வார்த்தைன்னு சொல்லிதான் பாக்குறோம். என்னது? வேர்டு. சாதாரண ஒரு வேர்டு அல்ல. இது எப்படிப்பட்ட வேர்டுனா, the fresh revelation of the spoken word by the spirit. ரேமா வேர்ட். என்ன வேர்ட்? ரேமா. ஒருவன் ரேமா வேர்டால பரிசுத்த ஆவியானவர், அந்த இடத்துல நியூமடேஸ் என்று தான் சொல்லப்பட்டிருக்குது. பரிசுத்த ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரிசுத்தாவின் எல்லைக்குள் போக முடியாது. அப்ப இது தண்ணீரை குறிக்கல்ல. அதுக்கு நான் உதாரணமா வசனங்கள் காட்டலாம். எம்எஸ்ஜி வெர்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் வார்த்தை என்பதை எது சொல்லுதுன்னா, தேவன் எல்லாத்தையும் உண்டாக்கும் போது வார்த்தையினால உண்டாக்கும். அந்த வார்த்தையில உண்டாக்குன அதுதான் ஒரிஜினல் கிரியேஷன். அதுதான் உண்மையான கிரியேஷன். அந்த ஒரிஜினல் கிரியேஷன்ல ஒருத்தன் பிறக்காட்டி, முதலாவது மனுஷனை உண்டாக்கும் போது ஒரு ஒரிஜினல் கிரியேஷன்ல தானே பிறந்தான். அவன் அப்புறம் அந்த சாயலை எதுலதான் இழந்தான்? ஒரு வார்த்தையில தானே இழந்தான். எந்த வார்த்தை? நீங்க தேவர்கள் ஆவீர்கள், பழத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னா அந்த வார்த்தையில தானே இழந்தான். அந்த வார்த்தையிலேதான் மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். எந்த வார்த்தை? பழத்தை சாப்பிட்டா நீங்க தேவர்கள் ஆவீர்கள் என்று அவன் சொன்ன பொய். அந்த பொய்ல அல்ல, நமது சாயலாக ரூபத்தின்படி நான் மனுஷனை சிருஷ்டிப்போமாக என்று ஒரு ஒரிஜினல் கிரியேஷன் இருக்குல்ல, அந்த ரேமாக்கு ஒருத்தன் திரும்பி வரணும். ஜலம் என்பது ஞானஸ்தானத்தை குறிக்கல. நீங்க வேணும்னா அதுக்கு உதாரணமா 1 பேதுரு 23 எடுங்க. 1 பேதுரு 1:23. என்றென்றைக்கு நிற்கிறதோ உள்ளதுமான தேவ வசமாகிய அளவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. தேவ வசனம் என்னும் அளவில்லாத வித்து, அதனாலதான் நீங்க மறுபடி பிறந்திருக்கீங்க, ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப அந்த ஜலம் என்பது எதுதான் அந்த இடத்துல சொல்லுது? தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து.
இது எங்க உண்டாதுன்னா ஆதாமை ஏவாளையும் படைக்கும் போது தேவ வசனத்துல உண்டா அந்த வார்த்தையினாலையும் ஃப்ரெஷ் ஸ்போக்கன் வேர்டு ரேமாவாலையும் இந்த இடத்துல ஆவின்னு சொல்லி இருக்குல்ல, ஜலத்தினாலும் ஆவிக்கு ஒரு வசனம் இருக்கு, தெளிவா நீங்க பார்க்கலாம். தீத்து 3:5 பைபிள்ல நீங்க வந்து ஜெனிப்பிக்கப்பட்டீர்களேன்னு நீங்க பார்க்கும்போது அங்க ஃபுல்லா ஆவி ஜலம் தான் வரும். அது என்னன்னா ஆவி ஜலம் என்பது வசனமும் பரிசுத்த ஆவியும் தான் வரும். மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதா இந்த இடத்துல வருதா, ஜலமும் ஆவி வருதா ரெண்டும், மறுஜென்ம முழுக்கு பரிசுத்தாவி. ஆகவே இது எப்படின்னா ஒரு மனுஷன் மறுபடி பிறக்க வைப்பது எது என்பதை நீங்க வேதத்துல மத்த இடங்களை பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு தாயும் தகப்பனும் தேவை. அதே போல மறுபடியும் பிறக்கிறதுக்கு ஆவியும் ஸ்போக்கன் வேர்டும் வேணும். இந்த ஆவியும் ஸ்போக்கன் வேர்டும் வேலை செய்யும் பொழுது ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு புதிதான மனுஷனை அவனுக்குள்ள வந்து பிறக்க வைக்கிறான். அந்த புதிதான மனுஷனை பிறக்க வைக்கிறது பரிசுத்தாவியானவர் அந்த ஸ்போக்கன் வேர்டு அவனுக்குள்ள அனுப்பும் போது அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஆமா, அது எப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அபிஷியலா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கொடுக்கறதுக்கு முன்னாடி இயேசு ஊதி பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்வார்ல பரிசுத்த ஆவியானவரை. அது எதை குறிக்குதுன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, ஆதியில தேவன் ஊதி ஜீவ ஆத்துமாவானான் இருக்குல்ல, அவன் தேவ சாயலானான்ல. இங்க ஊதி என்பது எதை குறிக்குன்னா, அன்றைக்குத்தான் இவங்க சாயல ரட்சிக்கப்படுறதே என்னைக்குதான் சீஷர்கள் அவ்வளவு நாள் இயேசுவோட இருந்தாலும் அந்த ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால அன்றைக்குதான் ஒரு ரியல் இமேஜுக்கு வராங்க. அதுக்கு பிறகு அபிஷியலா பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுறாரு. பரிசுத்தாவியானவர் வந்து அந்த ஒரிஜினல் டிசைனுக்கு நம்மளை கொண்டு போறது 1:15-45 அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானவன். The first man Adam became a living soul. ஜீவ ஆத்துமானா என்னது? லிவிங் சோல். முதலாவது ஆதாம் எப்படிப்பட்டவனா? லிவிங் சோல் என்று எழுதி இருக்கிறது. இப்ப நீங்களும் நானும் ஜீவ ஆத்மாவா இல்லையா? பாப்போம் இந்த வசனம் நானும் நீங்கள் இப்ப யாருன்னு சொல்லுது. இவ்வளவு நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். இங்க சொல்றது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். The last Adam become the life giving spirit. லிவிங் சோல் அல்ல, நாம லைஃப் கிவிங் ஸ்பிரிட். ஆதாம் வந்து ஜீவ ஆத்மாவானவன், பிந்தின ஆதாம் இயேசு வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஜீவ ஆத்மாவானவங்களா உயிர்ப்பிக்கிற ஆவியானவரா? ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஏன்னா அவர் மேல இருந்து பேசிட்டு வர்றாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேனி இருக்கு, நட்சத்திரத்துக்கு ஒரு மேனி இருக்கு, படைப்புகளுக்கு ஒவ்வொரு மேனி இருக்கு. அதே மாதிரி நம்முடைய மேனியை பத்தி பேசும்போது சொல்றாரு, ஆதாமுடைய மேனி எப்படிப்பட்டதுன்னா அது வந்து ஜீவ ஆத்துமாவான மேனி. ஆனால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துடைய மேனி ஜீவ ஆத்துமாவின் மேனி அல்ல, அது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் இந்த ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. எந்த சரீரம் முந்தினதா? ஜீவ ஆத்மாவான சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. பிந்தினது முந்தினா இப்ப நீங்க அதுல இருக்கீங்களா? அடுத்தது உங்களுக்கு என்ன சரீரத்துல வரப்போறீங்க? ஆவிக்குரிய சரீரம். முந்தின மனுஷன் பூமியில் உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அதனாலதான் சிலவங்க முந்தின ரெவலேஷன்ல இருக்கும்போது மண்ணிலிருந்து வந்த நீ மண்ணுக்கு போன்னு சொல்றாங்க. நான் மண்ணில இருந்து வந்தேன்னா நீங்க மண்ணில இருந்து வந்தீங்களான்னு பார்த்தா இப்ப சொல்லு இந்த வசனம், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நீங்கள் மண்ணானவர்களா வானத்துக்குரியவர்களான்னு பாருங்க. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அறிந்திருக்கிறது போல, ஆதாம்ட சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இயேசுட சாயல், லிவிங் ஸ்பிரிட்டுடைய சாயலை அணிஞ்சு கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்ப மாட்டாது அப்படின்னு பரலோகம் நினைச்சிடாதீங்க. அங்கதான் யோவான் 1 சொல்லுது இல்ல, தேவனால் பிறக்கிறவங்க எல்லாம் வந்து மாமிச ரத்தத்தின்படி அல்ல ஆவினால் பிறந்தவங்க. அப்ப அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம்
தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்தாவின் எல்லைக்குள்ள நுழைகிறவங்க எல்லாம் எப்படின்னா, சகோதரரே சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, அந்த கடைசி எக்காலம்னா என்னன்னா, 1000 முழம் 1000 முழம் கணுகால் அளவு முழங்கால் அளவு, அதுல நீச்சலாலம் ஒன்று சொன்னேன்ல, அந்த நேரத்துல ஒரு குட் நியூஸ் ப்ரொக்ளைம் பண்ணப்படும். அந்த எக்காலம் அது சொல்லும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னோன்னு ரகசிய வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அந்த 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 இது இன்னும் நமக்குள்ள அப்ப கேட்டுக்கிட்டு இருந்த காலத்துல இருந்திருக்கலாம். ஒரு நிமிஷ பொருள் மறுரூபமாவும் என்பது என்னன்னா, இந்த சரீரத்தை கலட்டி போட வேணாம், இந்த சரீரம் இருக்கும் பொழுதே அவர் இந்த சரீரத்தை சரமா மாத்திடுவார். அவங்களுக்குன்னு ஒரு இனம் இருக்கு, முதலாவது பிறந்தவங்களுக்குன்னு ஒரு இனம் இருக்கு, ஜீவ ஆத்துமால உண்டானவங்களுக்கு, அது ஒரு ஜாதி. ஆனா வானவருடைய ஜாதி வேற. அதனாலதான் யோவான் 1 சொல்லிருக்கு, நான் முதல்ல சொன்னதுதான், இரத்தத்தினாலும் மாமிச சித்தத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறக்காமல். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? ஒரு கணவன் மனைவி உறவு கொண்டு பிறந்த பிறப்பா? அந்த டிஎன்ஏ அவருக்குள்ள ஓடிச்சு. இயேசுட பிறப்புக்கு என்ன பிறப்புன்னு சொல்லுவோம்? வர்ஜின் பர்த்னு தானே சொல்லுவோம். கண்ணியின் இடத்துல பிறந்த பிறப்புன்னு தானே சொல்லுவோம். காரணம், வார்த்தையும் ஆவியும் அசைவாடிய போது குமாரன் என்ன பண்ணாரு? பிறந்தாரு. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை, பவுல் சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்னுடைய உங்களுடைய பிறப்பு, இயேசு எப்படி பிறந்தாலும் அதுக்கு பேர் தான் நாங்கள் born from above, born from above, virgin birth. அப்ப இயேசுவின் நடபடிகள் தானே நம்ம லைஃப்ல ரிப்பீட் ஆகணும். ஜீசஸ் எதை அக்சஸ் பண்ணிருக்காரோ அதுதானே ரிப்பீட் ஆகணும். இன்னைக்கு அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார பண்ணிருக்கிறார். ஆகவே நான் என் தாயினால் தகப்பனாலும் பிறந்தேன், அது உண்மைதான். அது வரைக்கும் என்னுடைய ஜென்ம சரீரம், பாவ சரீரம் என்னை ஆண்டு கொண்டிருந்தது. ஆனால் என்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் சாயல், ஏனால் பிதா என்னை உங்களை முன்குறித்திருக்கிறதுக்கு பிரதான பிதாவின் சித்தம் இது ஒன்று மாத்திரமே, நானும் நீங்களும் தன்னுடைய குமாருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக, transformed his image. நேத்து இருந்த மாதிரி இல்லைங்க, இன்னைக்கு நீங்க அவட சாயல்ல மறுரூபமாயிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு இடம் வரும், அது என்றைக்கோ நடக்கிறது அல்ல, அது இப்ப இருக்க இடம். அந்த சரீரமானது, மறுரூபமாக்கப்பட்ட சரீரமானது சபையாய் ஒரு கம்யூனிட்டியா நாம சேர்ந்து பரிகரிக்கப்படும் சத்ரு, கடைசி சத்ரு மரணம். இங்க பாருங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்காதுங்க, ஆக்சிடென்ட் உங்களை கொல்ல முடியாது. இன்னைக்கு உடன்படிக்கை அதோட இருக்க பயத்தை நிப்பாட்டுங்க. அது சின்ஃபுல் ஃபிளஷ்ல இருந்து வந்தது, ஜீவ ஆத்துமாவான மண்ணின் மனுஷனுக்குள்ள இருந்து வந்தது. அவன் இடிச்சா சாவான், குத்துனா சாவான், கடிச்சா சாவான். ஆனா லிவிங் ஸ்பிரிட் இருக்கு, ஜீவ ஆத்துமா இல்ல. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்க சரீரத்தை விசேஷமா நினைக்கிறபடினால அதான் சொன்னாரு, சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை நசுக்குவீர்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை. அந்த சரீரத்தை சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தால் அது சேதம் நடக்கும். ஆனால் இந்த சரீரத்துக்கு சாவுக்கு ஏதுவானது ஒன்றை குடித்தால் சேதம் நடக்காது. கல்லடித்து கொண்டாலும் இந்த சரீரம் சாகாது, இந்த சரீரத்தின் மேல சுட்டாலும் வெடிப்படாது, இந்த சரீரம் கடல்ல விழுந்தாலும் கரை ஒதுங்குது. அவரோட இருக்கனால எல்லாருமே பவுலோட கடவுள்றாங்க. இந்த சரீரம், பவுல் முழங்கால் அளவு ரெவலேஷன் இருக்கும் போதே அவன் அந்த அளவுக்கு ஆப்ரேட் பண்ணா. இன்னைக்கு நானும் நீங்களும் நீச்சல் ஆழத்துல இருக்கிறோம். நீச்சல் ஆழத்துல இருக்க நானும் நீங்களும் எந்த ரல்ம்ஸ்ல ஆப்ரேட் பண்ணணும் தெரியுமா? ஹெவன்லி ரல்ம்ஸ்ல இருந்து ஆப்ரேட் பண்ணணும். உங்களுடைய சரீரம் சாகாது. இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பயந்து சரீரத்தை குறித்து, சாவை குறித்து இருக்கீங்கன்னா, இன்னைக்கு அதை நான் ஜீவ ஆத்துமா அல்ல, நான் உயிர்ப்பிக்கிற ஆவிக்குள்ள வாங்க. நான் ஜீவ ஆத்துமா அல்ல, நான் உயிர்ப்பிக்கிற ஆவி. அந்த ஆவியானவருடைய சரீரம் இது தேவாலயம், அவருடைய சரீரம். அங்க வாங்க, அங்க வாங்க. நான் பாக்குறேன், நான் பேச 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 உங்க சரீரத்துல இருக்கிற அந்த ஸ்பிரிட் டிஎன்ஏ என்ன பண்ணுதுன்னா, உங்க சரீரத்தை செத்த செல்லுகள் எல்லாம் உயிரோட எழும்ப பண்ணுது. பல்லு விழுந்தா அந்த இடத்துல இத்தனை வயசுல பல்லு வளராதுன்னா வளரும். முதல்ல நீங்க உங்க சரீரத்துல மாற்றத்தை நீங்க பாருங்க. நான் சொல்றதுல அது நடக்கும். உங்களுக்கு இத்தனை வயசாயிடுச்சு, இதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆபிரகாமுக்கு கல்லில் இருந்து கூட குழந்தையை உண்டாக்க முடியும். 75 வயசுல நடந்தது, 100 வயசுல செத்த கற்பம் பிள்ளை கொடுக்குது. அன்றைக்கு இருந்தவர் இன்றைக்கு மாறாதவர் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
அப்ப அவங்களுக்கு இயேசு மாமிசத்துல இல்ல, ஆனா இன்றைக்கு மாமிசத்துல வெளிப்பட்டாரு. உங்களுடைய சரீரத்தை ஆனர் பண்ணுங்க. நீங்க நடமாடும் போது யார்தான் நடமாடிக்கிட்டு இருக்கா? உங்க வீட்லயும் உங்க ரோட்லயும் உங்க பட்டணங்கள்ல யார்தான் நடமாடி இருக்கா நீங்க நடமாடும் போது? இப்ப நினைச்சு பாருங்க யாரு நடமாடுறா. பரிசுத்த ஆவியானவர்.